நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நம் நிமித்தம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்கள் நிமித்தம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆண்டவருக்கு பெயர் உண்டு, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தும் நாம் அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று சொல்லி நமக்காக நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நம் நிமித்தம் தரித்திரரானார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நிறைய ஐஸ்வர்யங்கள் உண்டு. அதில் இன்றைக்கும் ஒரு ஐஸ்வர்யம், இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யமும் ஒன்று. அவருடைய தரித்திரத்தின் அவர் நமக்காக தரித்திரமாக்கப்பட்டார். அவர் கைவிடப்பட்டார். நம்முடைய எல்லா விதமான வெறுமையின் நிமித்தத்துக்கு அதை மாற்றும்படியாக அவர் நமக்காக வெறுமையாக்கப்பட்டார். கல்வாரி சிலுவிலே நாம் பார்க்கிறோம், அவர் அணிந்திருந்த அங்கேயும் கூட ஏலமிட்டு அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் வெறுமையாக எதுவும் இல்லாமல் அங்கே சிலுவையிலே அவர் அங்கே தொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்காகவே அவர் அணிந்திருந்த வஸ்திரம் அவர்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளும்படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இழந்தவராக நம் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவிலே அவர் தொங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய தரித்திர சூழ்நிலைகள், வெறுமையான சூழ்நிலைகள், இதையெல்லாம் மாற்றும்படி அவர் நமக்காக வெறுமையாக்கப்பட்டார். நம்முடைய வெறுமைகள் எந்தெந்த பகுதியில் வெறுமையாக்கப்பட்டு கிடக்கிறோமோ, ஒரு தரித்திரப்பட்ட சூழ்நிலையிலே கிடக்கிறோமோ, இந்த தரித்திரப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றும்படி இந்த பூமிக்குரிய நன்மைகளிலும் நாம் தரித்திரப்பட்டு இருக்க அவர் விரும்பாத தேவன். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கிறார், அன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று. ஆகாரத்தையும் கூட நமக்கு ஆசீர்வதிக்கிறது. உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவே தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய நன்மைகளும் நம்மிலே பலிக்கும்படி நமக்காக அவர் தரித்திரமாக்கப்படுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவருக்காக எல்லாவற்றையும் இழக்கிறவர்கள் இம்மையிலே 100 மடங்கு பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில 100 ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் தான் அவர். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிலைக்க விடாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றும்படியாக நம் நிமித்தம் அவர் தரித்திரரானார், நம்மை ஆசீர்வதிப்பதற்கு.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த சிலுவைகளை ஏற்றுக்கொண்டார். அந்த தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். தரித்திரர் ஆனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் நம் நிமித்தம் தரித்திரர் ஆனார். ஆகவே அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறார். ஆகவே நமக்காகவே அந்த பாடை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே அவர் அந்த நிலையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு மீட்பை கொடுத்து நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி, நாம் பெருகி இருக்கும்படி, நாம் இந்த பூமியிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நாம் நிமித்தம் அவர் தரித்திரர். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி. நம்முடைய ஆத்மா வாழ்ந்தால் நாம் எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்கப்படுகிறோம். ஆத்மாவை வாழ வைப்பதற்காகவே அவர் நமக்காக அந்த தரித்திர சூழ்நிலையை கல்வாரி சிலுவிலே அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்தார்.